இப்ப எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியுடைய கைப்பாவையா இருக்குங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது. போன தேர்தல்ல வந்து என்னைக்கு பிரதம மந்திரி சொன்னாரோ, உங்ககிட்ட 2 பசுமாடு இருந்துச்சுன்னா, அதுல 1 பசுமாடு வந்து சட்ட சட்டத்த மீறி இங்க வந்து உட்கார்ந்திருக்கவங்க கையில குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, தேர்தல் ஆணையம் அதை கண்டித்து வேண்டும். அவருக்கு தண்டனை அளித்திருக்க வேண்டும். நீங்கள் இனிமேல் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையத்து மேல நமக்கு நம்பிக்கை வந்திருக்கும். ஆதித்யநாத் வந்து சொல்றாரு, நாங்க 80 நீங்க 20 மறந்துடாதீங்கன்னு யாரை பார்த்து சொல்றாரு? முஸ்லீம் பத்தி சொல்றாரு. முஸ்லிம்களே இந்த நாட்டு குடிமக்கள் தானே, பல தலைமுறைகளாக இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தானே, அவங்கள பார்த்து சொன்னாரு. அதை வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அது அந்த அதை காரியங்களை பார்க்கும்போது இந்த கைப்பாவையா இருக்குங்கிறது இதுல எதிர்கட்சிகள் என்ன செய்ய முடியும்? அதாவது சட்டத்தின் மூலம் முடக்கும் வழிகளை பாஜக சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அப்படி தொடர்ந்து பண்ணும் பொழுதுதான் மக்கள் தங்களுடைய குரல் அவன் நசுக்கப்படும் மக்கள் உணரும் பொழுதுதான் மக்களின் எழுச்சி தான் இந்த நாட்டை காப்பாற்றும். இல்லைன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஜுடிஷியரியை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க, இது தேர்தல் கமிஷனை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. காம்ப்ரமைஸ் பண்ற வேலை நடக்குது. இந்த நாட்டில் தலைமை நீதிபதியா இருந்த ஒருத்தர் வந்து இதுல வந்து பாபரி மஸ்ஜித் கேஸ்ல தீர்ப்பு சொன்னவர் வந்து என்ன சொல்றாரு? என்ன தீர்ப்பு சொல்றது எனக்கு தெரியல, அதனால கடவுள்கிட்டே விட்டேங்கிறாரு. இது என்ன தீர்ப்பு இது அப்படி சொல்றது? ஏன்னா கடவுளே இதுல ஒரு பார்ட்டியே, நீங்க எப்படி கடவுள்கிட்ட விட்டீங்க? சரி, அடுத்து வந்து அந்த இது எலெக்ஷன் பாண்ட் இருக்குல்ல, அது எல்லாம் எலெக்ஷன் பாண்ட் எல்லாத்தையுமே வந்து சட்டவிரோதம்னு சொல்லிட்டாரு. உடனே எல்லாரும் கைதட்டினாங்க, அருமையான தீர்ப்புனாங்க. எப்ப சொன்னாரு? வேணுங்கிற அளவுக்கு பிஜேபி கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னாரு. நான் சொல்றேன், நீங்க சட்டவிரோதம் சொல்ற நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சட்டவிரோதமா வாங்கி அந்த பணம் அத்தனையும் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் பாராட்டி இருப்பேன். அதனால அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் பேசின சொற்கள், அவர் வீட்டுக்கு வந்து இவர் வந்து ஒரு இந்து விழாவுக்கு பிரதமர் பிரதமர் வந்து இந்து விழாவுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டுக்கு போறது நான் பார்க்க மாட்டேன். தனிப்பட்ட முறையில் வச்சிருந்தாங்கன்னா அதை பிராட்காஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன செய்தியை வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கொடுத்தாரு? நான் இவங்க கூட ரொம்ப ஈசிக்கிட்டு இருக்கேன், நல்ல இணக்கமாக இருக்கிறேன் அப்படி ஒரு மெசேஜ் போகக்கூடாது. அது ரொம்ப தவறு.